I won't stop till I wear the crown. டீமோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபைனலி தட் டே கம் ட்ரூ. ஒரு 2 வருஷ கனவு. நம்மளோட தமிழ்நாடு ரைடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 ஆகுது. 5:30 மணிக்கு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே சேம்மா, டாடா, சாலி, பார்ப்போம். பாய் பாய் பாய். அம்மா போய்டாருமா. இயேசுவே ரட்சியும். ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி சண்டே கிளம்புறதுனால சர்ச்சுக்கு போயிட்டு, ஓகே சர்ச்சு கேட்டு திறந்துருக்கு, சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். க்ளவ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் மணப்பாடுக்கு ரூட் போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 24 கிலோமீட்டர் 34 நிமிஷத்தில் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஸோ நம்ம தமிழ்நாடு ரைடில் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். ஃபைனலி நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே அதாவது நம்ம ஆல் அரவுண்ட் தமிழ்நாடோட டே 1 வந்து மணப்பாடில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது எப்படின்னா, காலையில் சன்ரைஸ் வந்து மணப்பாடில் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து ரைடு கிளம்புறோம் அப்படிங்கும்போது ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரீம் ரைடு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரில. நேற்று நைட்டில் ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன். எனக்கு பயங்கரமாக பதட்டம் ஆகிருச்சு. என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனதாகிட்டு பார்த்துக்கலாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. காலையில் 5 மணிக்கு பிளான் போட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பும்போது 5:50 ஆகுது. ஸோ சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வரவில்லை அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஸ்டோரிலாம் போட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் போட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து கன்னியாகுமரியில் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ரைடு ஸ்டார்ட் பண்ணுற ரைட்டு ஓகே, அப்போ வந்து நீ கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்பெஷலாக எதுக்காக மணப்பாடு சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மணப்பாடு ஏகப்பட்ட நினைவுகளை கொடுத்துருக்குது. எல்லா நினைவுகளையும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலையும் நிறையா இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மணப்பாட்டில் நடந்துச்சு ஒரு சம்பவம். அந்த சம்பவம் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 2015 நடந்துச்சு. 2015 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவம். என் வாழ்க்கையே புரட்டி போட்ட சம்பவம்னு சொல்லலாம். அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும், அதாவது லாஸ்ட்டாக நம்ம டிமோன் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன எங்கேயுமே வெளியே விட மாட்டாங்க. நான் வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது ட்ராவல் பண்ணக்கூடிய சான்ஸு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் ஏன் நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது, நம்ம பேஷனை வந்து நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து யூடியூப்புங்கிறது 2வது தான். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பைக் வாங்கியிருந்தோம், ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாடில் நடந்துச்சு. நான் மணப்பாடு போயிட்டு நான் சொல்கிறேன், அந்த இடத்த லொக்கேஷன் எல்லாத்தையும் காட்டுறேன். அந்த தலைகீழ புரட்டி போட்ட சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த முதல் பெரிய சம்பவம். ஸோ அந்த சம்பவத்துக்கு மருந்தாக தான் நமக்கு இந்த ரைடு வந்து நான் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டிலலாம் பெர்மிஷனே கிடையாது. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ரைட்னால் பரவாயில்ல, விட்ருவாங்க. ஓகே, நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. நான் அதர் ஸ்டேட் கேரளாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன், அப்போல்லாம் கூட ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த ரைடு வந்து மோர் தென் 10 days அப்படிங்கும்போது வீட்டில் ரொம்பவே பயப்படுறாங்க. அலோவ் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒன்று பண்ணியே ஆகணும்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ மணப்பாடு வந்து ஒரு செம்மையான ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து அடிக்கடி போகிற ஒரு ஸ்பாட்டு தான் வந்து மணப்பாடு. எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, எந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்னாலும் சரி, நம்ம வந்து மணப்பாடில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, கல்யாண வீடு, அதாவது நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வந்து கல்யாணம் வந்து நடந்தாலோ, அதாவது ஏதாவது திருவிழா, ஊர் திருவிழா நடந்தாலுமே நம்ம வந்து திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் மணப்பாட்டுக்கு போயிடுவோம். ஒரு நாள் மணப்பாடு போயிட்டு தான் அடுத்த நாள் வந்து நம்ம அடுத்து நார்மலான லைஃபுக்கே திரும்புவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். ஆனால் அந்த 2015 நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மணப்பாடுக்கு இப்போ வரைக்கும் 2015 இப்போ 2022 அதிகபட்சமாகவே 3 தடவை தான் போயிருக்கிறேன். அதுவும் வந்து ஒரு தடவை என்னோடய தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு டூர் மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன். அதுதான். ஸோ நம்ம இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஆல் அரவுண்ட் தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு 10 days வீட்டை விட்டு வெளியே போக போகிறோம், ஊரை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது 10 days என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னுமே ஐடியா இல்லை. நேற்று நைட்டு தூக்கமே வரல. இன்னைக்கு டே 1 டெஸ்டினேஷன் எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எங்கே ஸ்டே பண்ணலாம், என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான்ஸ் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து கூகுள் மேப்பை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே பண்ணலாம், இங்கே ஸ்டே பண்ணலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி டே 1 நம்ம ஆல் அரவுண்ட் தமிழ்நாட்டில் வந்து டே 1 எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டினேஷன். ஒன்று வந்து மேஜரான டெஸ்டினேஷன், ஒன்று வந்து மணப்பாடு, இன்னொன்று வந்து கன்னியாகுமரி 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடோட கோஆர்டினேட்ஸை கவர் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே குளச்சல் மார்த்தாண்டம் வழியாக திருப்பரப்பு போயிட்டு திருப்பரப்பு பக்கத்தில் எங்கேயா ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது ஆனால் ரூம்ஸ் எங்கே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இன்னுமே ஐடியா இல்லை. எங்கெங்கே ரூம் இருக்குது, என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. திருப்பரப்புங்கும்போது மேஜர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி பிளான் அதுதான். கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து திருப்பரப்பு போக போகிறோம். ரைடு இன்றைக்கி எப்படி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கோஆர்டினேட்டாக வந்து என்னால் சொல்ல முடியல. நாளிலேருந்து அது கோஆர்டினேட்டாக இருக்கும். ஏன்னா நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா டே 2லேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஸ்பாட்டு தான் போக போகிறோம். அதனால் வந்து டே 2லேருந்து கோஆர்டினேஷனாக இருக்கும். டே 1 வந்து வழக்கம் போல் அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச இடத்துல தான் நம்ம சுற்ற போகிறோம். மணப்பாடு வந்து அடிக்கடி போயிட்டு வந்த இடம், அதை எப்படின்னா நல்லா தெரிஞ்ச இடம். கன்னியாகுமரி தெரிஞ்ச இடம், திருப்பரப்பு வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இடம். அதனால் ஒரு கோஆர்டினேஷனில் இல்லை, எங்கெங்கே பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், டைமுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம வந்து முடிவுலாம் எடுக்க போகிறோம். டே 2லேருந்து அப்படி இருக்காது. ஏன்னா டே 2லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் தான். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி உட்காந்து எடிட் பண்ண போகிறோம், என்னென்னைக்கு பண்ண போகிறோங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் வந்து டெய்லி நைட் எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ரைடு முடிச்சு எப்படி எடிட் பண்ண போகிறோங்கிறது தெரியல. அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு, அதாவது போன லாக்டவுனுக்கு முந்தின ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்ட டைம்லேயே போட்ட பிளான் இது. போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே போட்ட ரைடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் அரவுண்ட் தமிழ்நாடுங்கிற பிளானு. பைக் வாங்கி 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரைடுக்கு வந்து வீட்டில் பெர்மிஷன் தந்தது பெரிய விஷயம். இந்த 10 நாள் ட்ரிப்புக்கே நமக்கு வீட்டில் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள ஒரு வழியாக ஆகிட்டேன். இதில் வேறு நம்ம லடாக் பிளான்லாம் இருக்குது. லடாக் பிளானுக்கெலாம் என்னென்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்ன சொல்கிறது,
நம்ம லடாக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரைடு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஆல் அரவுண்ட் தமிழ்நாடுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 ரைடு பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி லடாக் வந்து அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் தான் போனாலும் போவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ ஓகே, இவன் வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா லடாக்கு வந்து பெர்மிஷன் ஈஸியாக தந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பைக் வாங்கி 1 இயர் ஆச்சு. ஆகஸ்ட் வந்தால் 1 இயர் ஆக போகுது. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரைடு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நம்ம வந்து எல்லா பொருளும் வாங்கியிருக்கிறோம். அதாவது எப்படின்னா ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, கோப்ரோ, டாப் பாக்ஸு எல்லாமே வாங்கி ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கே 1 இயர் ஆயிடுச்சு நம்ம வந்து எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ப்ராப்பரான ஒரு ரைடு பண்ணுறதுக்காக. ஓ கௌஷிக், ஐயோ அம்மை, ஏன் மேம்? ஓப்பா பின்னாடியே விரட்டி வராப்பா. நம்ம இந்த ஒவ்வொரு ஆல்ட்ரேஷனும் வந்து நம்ம பண்ணும்போதெல்லாம் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன தம்பி லடாக் போறியா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம லடாக்குங்கிறதுலாம் 2வது தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊரை முதல்ல சுற்றி முடிச்சிடணும், நம்ம ஊரில் எல்லா இடத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த நம்ம ஸ்டேட்டை விட்டே வெளியே போகணுங்கிற ஒரு ஐடியா ஃபுல்லாக ஒரு லாங் ரைட் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 இயராக கஷ்டப்பட்டு காசு சேவ் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ரைடுக்கு நம்ம கிளம்பியாச்சு. எல்லோரும் கேட்டாங்க உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட ஆசைகள் வந்து நம்ம தான் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நமக்காக பண்ண போகிறது கிடையாது. அதனால் எல்லாத்தையும் சொன்ன ஒரே வார்த்தை, நான் பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தாச்சு. என்ன தான் நம்ம ஒரு பைக்கு வாங்கிட்டு அதுக்குள்ளே ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணும்போது நெகட்டிவாக பேசினாலும் நம்ம ஒரு ரைடு கிளம்புறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்ம ஃபேமிலியும் சரி, நம்மளை பார்க்குறவங்களும் சரி ஒரு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. தம்பி இப்படி பண்ணு, பொறுமையாக போ, இந்த மாதிரி பண்ணு, இங்கே ஸ்டே பண்ணு, பாதுகாப்பாக இரு, சேஃபாக இரு, எல்லாமே நல்லா. நம்ம இந்த ரைடு கிளம்புறோம் அப்படிங்கும்போது இந்த ரைடு பிளான் வீடியோ போட்டதுக்கப்புறமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நமக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு முன்னாடி நமக்கு நெகட்டிவாக பேசினவங்கலாம் நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நம்ம லோக்கலில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். டே 1 தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் இருக்குது, 10 நாளுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ், நமக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்க போகுது. ஸோ நம்ம சேஃபாக ஒரு இந்த ரைடை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஈசிஆரில் வந்து கனெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம போகிற மணப்பாடு வந்து ஈசிஆரில் தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டரில் நம்ம வந்து மணப்பாடு ரீச் ஆயிடுவோம். இந்த டே 1ல் பார்த்தீங்கன்னா சூரியன் இன்னும் வெளியே வரல, மேகத்துக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டூரிங்க்காக நம்ம வந்து நம்ம R15ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் டூரிங் செட்டப் பண்ணுறதுக்காக. அப்போ நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், அவன் யாரா கோமாளி R15ல இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இருந்த ஒரே மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீம் பைக்கில் தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரீம் ரைடு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசைக்காகவே நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிளம்பவும் செஞ்சாச்சு. ஸோ வியூ செம்மையாக இருக்குது. இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அங்கே கடலுக்கு மேலே அப்படியே சூரியன் வெளியே வந்துட்டுருக்கிறாரு. ஒரு சூப்பரான வியூவு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நினைவுகள் அப்படியே மனசுக்குள்ளே மறுபடியும் வருது. ஒரு மோசமான கெட்ட கனவு பார்த்த மாதிரியே இருக்குது அந்த நினைவுகள்லாம். நமக்கு ரொம்ப ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுத்த ஒரு நினைவு அந்த 2015 நடந்த ஒரு சம்பவம்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் மணப்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ மணப்பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொரு இடம் இருக்குது. அதாவது இந்த மணப்பாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தீபகற்பம்னு சொல்லுவாங்க. இந்தியா வேர்ல்டு காண்டினென்ட்ஸில் எப்படி இந்தியா தீபகற்பம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மணப்பாடு வந்து ஒரு தீபகற்பம்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 3 பக்கமும் வந்து கடல் இருக்கும், ஒரு பக்கம் வந்து நிலப்பகுதி. ஸோ இது வந்து தீபகற்பம்னு சொல்கிறாங்க. தீபகற்பம் தமிழ்நாட்டோட தீபகற்பம். ஸோ மணப்பாட்டில் வந்து ஃபேமஸான இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்காக வந்து சவேரியார் ஃபஸ்ட் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுனால இது செம்ம ஃபேமஸான ஒரு இடம். சவேரியார் ஸ்டே பண்ண அது எங்கே இருக்குது? சிங்கம் எடுத்தான் இல்லை, சிங்கம் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிங்கம் படம் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் படத்தில் அந்த ஒரு சீன் வரும். சிலுவைக்கு அடியில் தான் வந்து சூர்யா வந்து ஹன்சிகாட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். மணப்பாட்டில் வந்து இந்த இடத்துல வச்சு தான் அந்த ஒரு சீன் வந்து எடுத்திருப்பாங்க அந்த மூவியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருசிலுவைநாதர் கோயில் இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மணப்பாட்டில் வந்து கடல் வந்து 2 விதமாக இருக்கும். அதாவது ஒரே கடல் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து ரொம்ப சீற்றமாக இருக்கும். ஆனால் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப வந்து அமைதியான ஒரு இடமா இருக்கும். நமக்கு பின்னாடி தெரிகிற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சவேரியார் வாழ்ந்த குகை. இங்கே தான் சவேரியார் வந்து பல வருடங்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தார் அந்த டைமில். இங்கே வந்து இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. காலையில் சீக்கிரமாக வந்ததுனால ஆக்சுவலாக உள்ள ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல இங்கே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்குது கடல். பார்த்தா தெரியும் நினைக்க இங்கே தெரியுதா இல்லையா? இவ்வளோ பக்கத்தில் இருக்குது கடல். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சவேரியார் வந்து கையால் தோண்டின ஒரு கிணறு இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பாறையில் வந்து அவர் கையால் வந்து தோண்டி இருக்கிறாரு. அதாவது அவர் அந்த டைமில் இமெண்ட்லாம் வச்சு கையால் தோண்டின ஒரு கிணறு ஒன்று உள்ளே இருக்குது. கடல் இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் இந்த கிணத்துல வர்ற தண்ணி வந்து ஊற்று தண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல தண்ணியாக இருக்கும். குடிக்கிற தண்ணி தான் அதுதான் இந்த பார்த்திங்கன்னா மணப்பாட்டில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டு. சவேரியார் கையால் தோண்டின ஒரு புதுமை கிணறு உள்ளே இருக்குது. அந்த தண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம ஒரு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்த இடம் வந்து இந்த பிளேஸ் தான். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் ஒரு மார்க் தெரியுதா? அந்த மார்க் வந்து நான் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி சொல்ல, அந்த டைமில் வந்து இந்த பக்கம் வந்து கடல் அலை அடிக்கிறது வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த இடக்கம் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது வந்து குளிக்கிறதுக்கு அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்போ அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம உள்ளே போகலை. ஸ்விம்மிங் பூல் மாதிரி நல்லா நீட்டாக இருந்துச்சு. நல்லா தான் குளிச்சிக்கிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நமக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவு. அது என்ன தண்ணி வருது மறக்க முடியாத ஒரு நினைவு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. வீட்டில் வந்து அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு நினைவுகள் வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அதை வந்து எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பயணத்தை நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆல் அரவுண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு ரைடை நான் பண்ணுறேன். தட்ஸ் இட் காய்ஸ். நான் வந்து நம்ம ரைடு பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் அது மட்டும்தான். யாரெல்லாம் நம்ம வந்து நம்ம நெய்பர்ஸ் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு சரி, நம்ம ஃபேமிலி சரி, யாரெல்லாம் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் நானும் ஒருத்தன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு ரைடு. ஒரு ஜாலியான ட்ரிப்பாக வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு எமோஷனல் டே ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா வந்து இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஞாபகம் தான் வரும். பேட் வைப்பாக இருந்ததை வந்து ஒரு குட் வைப்பாக மாற்றுறதுக்காக தான் அந்த ஒரு ரைடு வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரைடும் பிளான் பண்ணியாச்சு, ரைடும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இட் வில் பி சேஞ்ச் ஐ திங்க். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. மணப்பாடை சுற்றி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து இங்கேருந்து எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். 0 பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல் அரவுண்ட் தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு எபிசோடு நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ அடுத்த நாள் வரும். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆல் அரவுண்ட் தமிழ்நாடு ரைடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.